மாநில பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். பல மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்துவது ஏன் என்ற கேள்வியையும், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும், இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்று விவாதித்து சிறப்பான முடிவை எடுக்க வேண்டாமா என்ற கேள்வியையும், தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களை முன்வைத்து ஒன்றிய பிஜேபி அரசு மேற்கொள்ளும் சூழ்ச்சியே தென் மாநிலங்களின் அதிகாரங்களை குறிவைக்கும் நோக்கம் இதன் பின்னணியில் உள்ளது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடும் பீகாரும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. டபுள் என்ஜின் அரசு என்று பெருமையாக பேசப்படும் பீகார் மாநிலத்தில் கல்வித்துறையின் அவல நிலையை குறித்து தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் 15 ஆண்டுகளாக பாஜக கூட்டணி நடைபெற்று வரும் பீகாரில் தற்போது கல்வி நிலை மிக கேவலமாக மோசமாக உள்ளது என்பது குறித்து இடம்பெற்றுள்ளது. பீகார் மாநிலத்தில் பள்ளி கல்வி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் வகுப்பறையில் இடவசதி இல்லாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் வரிசையாக நின்று தேர்வு எழுதும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பீகார் கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் இதுதானா என்று சமூக சிந்தனையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பீகார் மாடல் வெற்றியை தரும் என, தமிழ்நாட்டிலும் பீகார் மாடலை கொண்டு வருவோம் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கூறி வருகிறார். தமிழ்நாட்டின் கல்வித்தரம், உள்கட்டமைப்பு வசதிகள் இந்தியாவின் முன்னோடியாக இருக்கும் நிலையில் பீகாரின் பின்தங்கிய நிலையை முன்மாதிரியாக கொள்வது ஆபத்தானது என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பீகாராக ஆக்கிவிட வேண்டாம். நமது சந்ததியினர் தலை தூக்க வேண்டுமானால் இதுவரை பெற்ற வெற்றியை விட பெரும் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணிக்கு ஆதரித்து மேலும் நாடு வளர நமது கடமையை செய்வோம், நாளை நமதே என உறுதியேற்போம் என இன்றைய விடுதலை தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இந்து தமிழ் திசை நாளேட்டின் கேள்விக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூறுவது பதிலல்ல, பச்சை பொய் என்று கருஞ்சட்டை தனது கட்டுரையை எழுதியுள்ளது. பாஜக கோவை வடக்கு தொகுதி வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசன் உடல் நலக்குறைவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை அறிந்து அவர் உடல் நலம் பெற்று திரும்பிட தன் விளைவை தெரிவித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் செய்தி அனுப்பியுள்ளார். அந்நாள் இந்நாள் பகுதியில் பிபி மண்டல் எனப்படும் சமூக நீதி போரின் நாயகன் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த பிபி மண்டல் அவர்களின் நினைவு நாள் குறித்து பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திராவிட மாடல் அரசின் வெற்றி உறுதி முன்பு எப்போதும் இருந்ததை விட இப்போது மகளிர், இளைஞர் ஆதரவு அதிகரித்துள்ளது. ஆட்சியில் அமரப்போவது தளபதி மு.க. ஸ்டாலினே என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் பரப்புரையில் தமிழ் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் செய்திகளை பார்க்கலாம். மனிதநேயமற்ற முறையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக கூட்டணியை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று மயிலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தொகுதி வேட்பாளர் மயிலை தா வேலுவை ஆதரித்து பேசுகையில் மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் MA பேபி குறிப்பிட்டுள்ளார். 90 வயது நிறைந்த திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் கடும் வெயிலிலும் பரப்புரை செய்கிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல்களிலும் நோட்டாவை சேர்க்க நடவடிக்கை, தேர்தல் ஆணையம் தகவல். காரைக்கால் மீனவர்கள் 12 பேர் துப்பாக்கி முனையில் கைது, இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து ரத்து செய்து வருவது கட்சி நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பு கடித்த 14 வயது சிறுவன் சிகிச்சைக்கு அழைத்து செல்லாமல் மந்திரவாதியை நம்பியதால் பரிதாப மரணம்.
இனமலரே முகத்தை எங்கே வைப்பாய் என கருஞ்சிறுத்தையின் கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். 8 திக்குகளில் இருந்து வந்துள்ள பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சுயநலத்திற்காக தமிழ்நாட்டை அடகு வைக்க ஒன்று சேர்ந்திருக்கும் துரோக கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும். பரமக்குடி பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேச பேச்சு. அரசமைப்பு சட்டத்தை அழிப்பதுதான் பாஜக RSS நோக்கம். ராகுல் காந்தி கடும் கண்டனம். நிதிஷ்குமார் பங்கேற்கும் கடைசி அமைச்சரவை கூட்டம் நாளை ஏப்ரல் 14 நடக்கிறது. பீகாரின் புதிய முதலமைச்சர் ஏப்ரல் 15 பதவியேற்க வாய்ப்பு. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்துங்கள். பிரதமருக்கு கார்கே கடிதம். தொகுதி மறுவரையறை மூலம் வங்காளத்தை 3 பகுதிகளாக பிரிக்க பாஜக சதி. மம்தா குற்றச்சாட்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிறுத்து போக வைக்க மோடி அரசு முயற்சி. தற்போது மோடி அரசாங்கம் 334A பிரிவை திருத்த விரும்புகிறது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுகள் சில ஆண்டுகளுக்கு கிடையாது என்று கூறுகிறது என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அஇஅதிமுகவில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. அம்மா அம்மா என்கிறார்கள். அந்த அம்மையார் மோடியா இந்த லேடியா என்று கேட்டார். இவர்கள் அதையாவது கடைபிடித்தார்களா? அஇஅதிமுகவின் இன்றைய அவல நிலையை சுட்டிக்காட்டி கோபி அந்தியூர் தொகுதிகளில் கழக தலைவர் ஆற்றிய எழுச்சி மிகுந்த உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. ஏப்ரல் 14 நாளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் புத்தக நிலையத்தில் சிறப்பு தள்ளுபடியில் புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. வாசகர்கள் அவற்றை வாங்கி படிக்கவும். 2026 சட்டமன்ற தேர்தல். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தேர்தல் பரப்புரை பயணம். மாலை 6 மணிக்கு ஒசூர் தொகுதி, இரவு 8 மணிக்கு பர்கூர் தொகுதியில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் பரப்புரை பயணம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், கட்டுரைகள், வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.